வணக்கம். நம்ப முடியலல்ல, உதிர் உதிராக இருக்கிறது ரவா உப்புமாவே தான். சத்தியமாக சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லாம் உப்புமா அப்படின்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க தலை தெறிக்கிறதுக்கு. அதுக்கு மெயின் ரீசன் அது கோந்து மாதிரி நம்ம கிளறி வச்சிடுறதுனால தான். பட் உப்புமாவையும் சுவையாக செய்ய முடியும். ஒரு டம்ளர் ரவையை 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. 2 சின்ன வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா அது நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பொரிஞ்ச உடனே இந்த காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன். மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே காய் வெந்துடும். இஞ்சி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். என்கிட்ட இஞ்சி இல்லை இன்றைக்கி. ஸோ காய் வெந்த உடனே ரவை எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஆவி வர அளவு, கொதிக்க ஆரம்பிக்கக்கூடாது, ஆவி வர அளவு வந்தால் போதும் ஹீட்டு. அப்போ அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை அந்த தண்ணியில் கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு மெதுவாக அந்த தண்ணியில் அந்த ரவையை கிளறி விட்டீங்க அப்படின்னா கட்டி தட்டாமல் அதுவே நல்லா கலந்துக்கும். அந்த தண்ணியில் அந்த ரவை ஃபுல்லாக மூழ்கிற அளவு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பை நீங்கள் ஆஃபில் தான் வைக்கணும். இந்த இதில் அந்த தண்ணியோட சூட்லேயே ரவை நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் வேணால் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலை, ரவை வேகலைங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த தண்ணியை தெளித்து விட்டிங்கன்னா போதும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 2 பங்கு தண்ணி கரெக்டாக வெந்துடும். ரவை குழையவும் குழையாது. கரண்டியால் உதுத்து விட்டாலே எப்படி உதிருது பாருங்கள். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் கேரட், குட்டி குட்டியாக நறுக்கின காலிஃப்ளவர், கேப்சிகம் என்ன காய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்புமா அவ்வளோதான் ரெடி. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த உதுத்து விடுற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எண்ணெயையும் மேலாக ஊற்றி உதுத்து விட்டிங்கன்னா உதிராக அழகாக உப்புமா ரெடி ஆகிடும். சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள்.